Hello all. Today we are going to see Unit 9 of TNPSC from this topic: rationale behind reservation policy and access to social sector. Okay. First reservation என்னன்றதை பார்த்துப்போம். Reservationக்கான ஒரு பேசிக் டெஃபினிஷன் என்னென்னா, ரிசர்விங் சம் பர்சன்டேஜ் ஆஃப் சீட் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டு த பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் த பீப்புள். ஓகேவா? ஆக்சுவலி இங்கே பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் த சிட்டிசன்ஸ்னு கூட சொல்லலாம். அதுதான் மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஓகேவா? தென் ரிசர்வேஷன்ன்றது வந்து இட்ஸ் நாட் அ பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம். ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல ரிசர்வேஷன்றது. அதே மாதிரி ரிசர்வேஷன் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேவா? ஆக்சுவலி சுப்ரீம் கோர்ட்டே இதை வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ இட் மென்ஷன்ட் அண்டர் ஆர்டிகல் 15 and 16 of the Indian Constitution. Supreme Court held that they may be mentioned in the part 3, but their nature is like directives given to the states. Like DPSP மாதிரி தான், directives மாதிரி தான் இது fundamental rights. After achieving the equality, it can be removed. ஓகேவா? அதுதான். ஸோ ரிசர்வேஷன் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் மைண்டில் வச்சுங்க. வி கேன் சே இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட், லைக் ரைட் டு ப்ராப்பர்ட்டி மாதிரி. வி கேன் சே ரிசர்வேஷன் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன் ரிசர்வேஷன் தரணும், ஏன் ரிசர்வேஷன் தரக்கூடாது, இது வந்து மேஜர் டிபேட் நம்ம கண்ட்ரியில். நம்ம கண்ட்ரின்னு அதே மாதிரி இன்னொன்று தெரிஞ்சிடும், ஏதோ இந்தியாவில் மட்டும்தான் ரிசர்வேஷன் இருக்குன்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்க தேவையில்ல. More or less all the continents, more than 90 countries have reservation for physically disabled-க்காக இருக்கலாம், இல்லை ரெட் இண்டியன்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை சொல்லப்போனால் some marginalized section of people, they are having reservation in some kind of other ways. ஓகேவா? ரிசர்வேஷன்றது வந்து இந்தியாவுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு மெரிட்டுக்கு அகைன்ஸ்ட் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. நாட் லைக் தட். ஓகேவா? ஏன் தரணும் ரிசர்வேஷன் அப்படி பார்த்தோன்னா, ஏன் தரணும்? ஃபஸ்ட் பாயிண்ட், ஜஸ்டிஸ் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ். உங்களுக்கே தெரியும், ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள் படிக்க முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது. தே ஆர் நாட் அலவுட் ஃபார் கெட்டிங் ஆக்சஸ் டு எஜுகேஷன். ஓகேவா? அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே. தென் வி கேன் சே செகண்ட் பாயிண்ட் வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ். ஒரு பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு ஒரு ஏணி ரிசர்வேஷன்றது, அப்படி கூட சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ஷூரிங் ஈக்குவாலிட்டி இன் த சொசைட்டி. அவர் சொசைட்டி வந்து சமனற்ற ஒரு சொசைட்டியாக தான் இருக்குது. ஓகேவா? இன்னமும் ஒரு குறிப்பிட்ட மார்ஜினலைஸ்டு செக்ஷன் ஆஃப் பீப்புள் மேலே வரவே முடியலை. அவங்களுக்கு ரிசர்வேஷன்றது வந்து தே ஆர் ரிசர்வேஷன் ஹெல்பிங் தெம் டு மேக்கிங் தெம் அட் பார். ஓகேவா? தென் அகெயின்ஸ்ட் நெப்போட்டிசம் அண்ட் கரப்ஷன். ஏன் இந்த பாயிண்டிங் நான் இங்கே வச்சேன்னா, ஒரு பர்டிகுலர் பீப்புள் இருக்கிறப்போ ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள் தான் அங்கே வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன். there can be a nepotism, there can be possible of corruption. இது நடக்கும்னு சொல்ல, நடந்திருக்கு. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கே தங்களோட கவர்மெண்ட் டெண்டர்ஸ் போகிற மாதிரியும், பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் மட்டுமே ஒரு சில அரசாங்க சலுகைகள் கிடைக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ ரிசர்வேஷன் நம்ம மற்ற பீப்புள் உள்ளே கொண்டு வரப்போ, நிறைய டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் கொண்டு வரப்போ, they have fear. They can't favor same particular community from their own community. ஓகேவா? it can be தடுக்க முடியும், இதை வந்து தடுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து caste discrimination can be reduced. caste discriminationன்றது வந்து more or less இப்போது குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பட் அது இல்லாமல் இருக்கணுன்றது தான் வந்து ஒரு ரிசர்வேஷனுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அமைப்பாக சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஏன் தரக்கூடாது? சம் ஆர்குமெண்ட்ஸ் தே கேன் ஆல்சோ ஆர்கியூ ரிசர்வேஷன்றது வந்து அகெயின்ஸ்ட் மெரிட்டு. நாங்கள் வந்து 99% எடுத்திருக்கோம், 100க்கு 99% இருக்கோம், ஆனால் ரிசர்வ் கேட்டகரியில் வரவங்களாம் கம்மியான மார்க் எடுத்துருக்கோங்களே. ஆனால் நீங்கள் இப்போது ரீசெண்டாக நடந்த எல்லா எக்ஸாம்லேயும் சரி, இல்லை காலேஜோட 12th முடிச்சுட்டு போகிற கட் ஆஃப் மார்க்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலுக்கும்
பிசி கம்யூனிட்டிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜென்ரல் 99 வச்சுங்களேன், பிசி எடுத்திங்கன்னா அவனும் 99 தான் இருப்பான். கட் த்ராட் இதுன்னு சொல்லலாம். எப்படின்னா ரொம்ப நெருக்கமாக தான், ரொம்ப அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஸோ இந்த அகைன்ஸ்ட் மெரிட்ன்ற கான்செப்ட் வந்து இப்போது இந்த பாயிண்ட்டை சொல்லவே முடியாது. ஆனால் இருந்தாலும் ஒரு சில பீப்புள் வந்து தே ஆர் கிளைமிங் இட் இஸ் அகைன்ஸ்ட் மெரிட்ன்ட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிளாஸ் டிவிஷன் அண்ட் எனிமிட்டி. ரிசர்வேஷன் இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள் இன்னமும் வந்து டிவிஷன் அதிகமாகும் சொசைட்டியில். இன்னும் எனிமிட்டி வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷன் பீப்புள் மேலே பர்டிகுலர் செக்ஷன் பீப்புள் வந்து இன்னும் அந்த எனிமிட்டின்ற அந்த பக்கம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து மோர் எலைட் கெட்டிங் மோர் பெனிஃபிட்ஸ். அதே மாதிரியே வந்து ஒரு ஃபேமிலியிலே வந்து நிறைய பேர் அவங்க அப்பாவும் ரிசர்வேஷன் வாங்கியிருப்பார், அவங்க பையனும் வாங்கியிருக்கா, அவங்க பேரப்பிள்ளையும் ரிசர்வேஷன் வாங்குது. அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது ரிசர்வேஷன் மேலே. நெக்ஸ்ட்டு வந்து ரிசர்வேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து எங்கள் கம்யூனிட்டி ஆளுங்களுக்கு வந்து நீங்கள் ரிசர்வேஷன் தரணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. இங்கன்னு இல்லை, ஆல் ஓவர் தி இந்தியா. ஓகேவா. மராத்தா ரிசர்வேஷனாக இருக்கும், ஜாட் ரிசர்வேஷனாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் கேட்குற ரிசர்வேஷனாக இருக்கட்டும், இல்லை தமிழக வேலைகள் தமிழக மக்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேரோ பொலிட்டிக்கல் எண்டுன்றதை வந்து ரிசர்வேஷன்றது அந்த மாதிரியான ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதுதான் வந்து ஏன் ரிசர்வேஷன் கொடுக்கணும், ஏன் ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு பேசிக் ஐடியா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஏன் ரிசர்வேஷன் வந்து டிமாண்ட் அதிகமாகுது. ஈவன் தோ 50% சீலிங் வச்சுருந்தாலும் தமிழ்நாடு ஹாவ் எக்ஸப்ஷன், டிஎன் ஹேவிங் எக்ஸப்ஷன். ஓகேவா. ஹேவிங் எக்ஸப்ஷன், வி ஹேவிங் 69% ரிசர்வேஷன். ஓகேவா. இது வந்து நெக்ஸ்ட் செஷனில் அந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா. ஏன் இன்னமும் ரிசர்வேஷன்றது வந்து டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது, ஏன் குறையல அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக்காக கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் தான் டிசைட் பண்ணுறது. ஏன் கவர்மெண்ட் ஜாப்க்கே எல்லோரும் போகணுன்னு நினைக்கிறோம். ஓகேவா. தேர் ஹேவிங் சம் ரிசர்வேஷன். ஏன் ப்ரைவேட் ஜாப்ஸை க்ரியேட் பண்ண முடியல கவர்மெண்ட்டால், ஏன் ப்ரைவேட் ஜாப்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை, ஏன் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது நாட்டில். ஓகேவா. ஏன்னா எல்லாமே வந்து கவர்மெண்ட் பாலிசி மூலியமாக தான் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் கவர்மெண்ட் பாலிசி சரியில்லை. நான் பர்டிகுலர் இந்த பார்ட்டியோ அந்த பார்ட்டியோ சொல்ல, மொத்தமாகவே ஆல் ஓவர் த 75 years we are reached after independence 75. இன்னும் அந்த கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து எல்லா தரப்பு மக்களையும் அடையிற மாதிரி இல்லை. எல்லாருக்குமான எஜுகேஷன் கொடுக்க முடியல, எல்லாருக்குமான வேலைவாய்ப்பு ஏற்படுத்த முடியாத வகையில் தான் இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி அக்ரேரியன் டிஸ்ட்ரெஸ். ஏன் இந்த பாயிண்ட் நான் இங்கே சொல்கிறேன்னு வச்சுங்களேன், 50% ஆஃப் பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர் ப்ரைமரி செக்டரை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேவா. ப்ரைமரி செக்டர் வந்து மோர் தென் 50% எம்ப்ளாய்மெண்ட்டை வச்சுருக்கு. இப்போது அந்த பீப்புளெலாம் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியலன்னா அவங்களாம் எங்கே வருவாங்க, மற்ற ஜாப்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணணும் அக்ரிகல்ச்சர் பீப்புளை. பட் நாட் பாசிபிள், ஏன்னா கவர்மெண்ட் பாலிசிஸ் அந்த மாதிரி இல்லை. ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் இன்னும் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்க்கான ஒரு பாலிசிஸை கவர்மெண்ட் இன்னும் முன்னெடுக்கலை. ஓகேவா. அது ஒரு ரீசன். அடுத்தது வந்து ஸ்டாக்னேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து 16% ஆஃப் த ஜிடிபியை கொண்டுள்ளது. ஓகேவா. மோர் தென் 50% வந்து சர்வீஸ் செக்டர் தான் பார்க்குது. மேனுஃபேக்சரிங் செக்டர் தான் மற்ற அந்த அக்ரிகல்ச்சர் பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணணும். ஆனால் அது பண்ண முடியல நம்ம கண்ட்ரியால். ஓகேவா. ஸோ அதனால் எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத்துன்றது வந்து இன்க்ரீஸே ஆகலை, ஸ்டாக்னண்ட்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டார்ஷன் இந்த டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஸ்ட்ராட்டஜி கவர்மெண்ட் கொண்டு வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ எஜுகேஷன் பாலிசியாக இருக்கலாம், இல்லை வேறு இண்டஸ்ட்ரியல் பாலிசியாக இருக்கலாம், இல்லை மற்ற எந்த பாலிசியாக இருந்தாலும் அந்த பாலிசியை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஓகேவா. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுக்க முடியும். நம்ம ஸ்ட்ரிக்ட் டு என்ன ரிசர்வேஷன்ற டாப்பிக்கே பார்த்துக்கலாம். ஓகேவா. இதுதான் ஏன் ரிசர்வேஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதுக்கு. வேலைவாய்ப்பு வந்து எல்லா செக்டர்லேயும் பீப்புளுக்கு எனக்கு பிடிச்ச வேலையில் நான் இப்போ எனக்கு வந்து ட்ரான் டெக்னாலஜி நல்ல ஸ்கோப் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதுக்கான ஒரு கவர்மெண்ட் பாலிசி வந்து பெட்டராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்போ தான் நான் அதில் எனக்கு பிடிச்ச செக்டரில் இருக்க முடியும். ஆனால் அதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா நம்ம கண்ட்ரியில்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் லெவல் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட்டு
ரிசர்வேஷன்ட்டு நம்ம சொல்கிறப்போ ரிசர்வேஷனுக்கு இன்னொரு பேர் சொல்லணும் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ஆர் அ பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் பை த கவர்மெண்ட் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சொசைட்டி for the advancement of the society by ensuring adequate representation in education and employment, empowering the marginalized strata, abolishing untouchability, improving backwardless society. ஓகேவா? எதுக்கு ரிசர்வேஷன்னா இதுக்காக தான், அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த சொசைட்டிக்காகவும் எம்பவரிங் மார்ஜினலைஸ்டு ஸ்டேட்டா பீப்புளுக்காகவும் பை என்ஷூரிங் தம் அவங்க அடிக்குவேட் ரெப்ரஸன்டேஷன் தே காட். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பீப்புள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்டிகுலர் கம்யூனிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு சிவில் சர்வீஸ்க்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். இல்லை பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் வந்து ரிசர்வேஷன் இல்லைன்னா அவங்களால லெஜிஸ்லேச்சரில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத நிலமையில தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிசர்வேஷன் அப்படின்றோம். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று என்ன பார்க்கணும்னா யூனியன் லெவல். யூனியன் லெவலில் எவ்வளோ ஆல் இண்டியா லெவல்னு சொல்லலாம், யூனியன் லெவல் தமிழ்நாட்டில் எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகேவா? யூனியன் லெவலில் வந்து 59.5% வந்து ரிசர்வேஷன் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலி 10% வந்து 10% வந்து இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன். ஓகேவா? இங்கே நான் அதை ஆட் பண்ண மறந்துட்டேன், சாரி. 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஓகேவா? ஃப்ரம் த பேக்வர்ட் கிளாஸஸ் இல்லாத அதர் கிளாஸஸ்க்கு 10%. ஓகேவா? இது மூணு வந்து 49.5% வரும். இது 10% ஆட் பண்ணால் 59.5% வரும். ஓகேங்களா? இப்போ வந்து தமிழ்நாட்டு லெவலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிசி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு 30%, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் 20%, எஸ்சிக்கு ஷெட்யூல் கேஸ்ட் பீப்புளுக்கு 18%, ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு 1%. ஓகேவா? அதே மாதிரி பிசியில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி தரோம்னா 26.5 வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கும் 3.5% வந்து பிசிஎம் பேக்வர்ட் முஸ்லீம். ஓகேவா? முஸ்லீம் வகுப்பை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட்லேயும் வந்து 15% on 3% வந்து ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர்ஸ். ஓகேவா? இந்த மாதிரியான ஒரு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இந்தியாவிலேயே. ஓகேவா? ஹையஸ்ட்டு இது வந்து 69% வந்து இந்திரா சானின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அதை வந்து 50% தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம 69% இருக்கிறதுக்கு வந்து அதுக்கான கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி 9th ஷெட்யூல் ஆச்சாங்கன்றதை வந்து நெக்ஸ்ட் செஷனில் நம்ம அதை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஜஸ்ட் பேசிக்காக யூனியன் லெவல் எவ்வளோ இருக்குது, தமிழ்நாடு லெவல் எவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? இதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கான்ஸ்டியூஷனல் மெஷர்ஸ்ன்னு சொல்ல போனோம்னா இது என்னென்னா கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, வாட் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைடட், ப்ரொவிஷன்ஸ் மென்ஷன்ட் இன் கான்ஸ்டியூஷன், த கான்ஸ்டியூஷன். ஓகேவா? இதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ரிசர்வேஷனுக்காகன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி படிச்சிருப்போம். நமக்கு ரிசர்வேஷன்றதை மட்டும் பார்க்கறதுனால ஆர்டிகல் 15, 16, நெக்ஸ்ட்டு வந்து 46, 243D, 243T, தென் 330, தென் 335, 334. ஓகேங்களா? இந்த ஆர்டிகல்ஸை மட்டும் இப்போ நம்ம பர்டிகுலராக பார்க்கலாம், என்னென்ன கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஓகேங்களா? ஆர்டிகல் 15 என்ன சொல்கிறாங்க? prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex or place of birth. டிஸ்கிரிமினேஷன்றது வந்து ரிலீஜனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, ரேஸ் எந்த விதமான ரேஸ் பீப்புள் காஸ்ட் சம்மந்தமாக, செக்ஸ் ஆர் மேலா ஃபீமேலான்றதை வச்சு இருக்கக்கூடாது, பிளேஸ் ஆஃப் பர்த் நான் எங்கே பிறந்தன்றதை வச்சு இருக்கக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிலே கிளாஸ் 3 15 ஆர்டிகல் 15 கிளாஸ் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அது ரெண்டும் நமக்கு ஃபஸ்ட்டு 2 classes தேவையில்லை. ஓகே, தேர்ட் கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல் 15 என்ன சொல்கிறது? நத்திங் இன் திஸ் ஆர்டிகல் ஷால் ப்ரிவென்ட் த ஸ்டேட் ஃப்ரம் மேக்கிங் எனி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் விமென் அண்ட் சில்ட்ரன். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஸ்பெஷல் ப்ரொவிஷனை வந்து கவர்மெண்ட்
மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் கிளாஸ் 4 ஆர்டிகல் 15ல் கிளாஸ் 4ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் make any special provision for the advancement of any socially and educationally backward classes of the citizen or for the scheduled caste and scheduled tribe. ஓகேங்களா, ஆர்டிகல் 15 ஆக்சுவலாக வந்து எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கான ஒரு இதுதான். ஓகேங்களா, எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்கலாம், ஏன்னா ஃபார் தேர் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி. ஓகேங்களா, அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கும் கொடுக்கலான்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கிளாஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சேம் அதே தான், ஸ்டேட் கேன் மேக் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பை லா. ஓகேங்களா, பை லா மூலயமா தான் ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் எனி சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆர் ஃபார் த ஷெட்யூல் காஸ்ட் ஆர் த ஷெட்யூல் ட்ரைப்ஸ். இதிலே வந்து பேக்வர்ட் கிளாஸஸ் வந்துடுவாங்க, எஸ்சிஸ் வந்துடுவாங்க, ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஓகேங்களா, இவங்களுக்கு வந்துடுவாங்க. எங்கள் எதுக்கு ப்ரொவிஷன், ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எதுக்கு? அட்மிஷன் டு த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூடிங் ப்ரைவேட், வெதர் எய்டட் அன்எய்டட் பை த ஸ்டேட், அதர் தென் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ். மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ரிசர்வேஷன் இல்லை. ஓகேங்களா, அதை பாயிண்ட் வச்சுக்கணும். ஓகேங்களா, ப்ரைவேட்டில் உண்டு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய இருக்குது, 500+ இருந்தது, இப்போ குறைஞ்சிருச்சு. இப்போ அந்த காலேஜ் எல்லாத்துலேயும் ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் வந்து கவுன்சிலிங் நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான், அது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம் இதுக்கு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் 6. இப்போ கிளாஸ் 5ல் வந்து எஸ்சி எஸ்டி இங்கே வந்து எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சிக்ஸ்த்து கிளாஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து புதுசாக கொண்டு வந்தது. ஓகேங்களா, எல்லாமே வந்து ஆரம்ப கட்டத்தில், இப்போ நான் பேக்ரவுண்ட் மட்டும்தான் சொல்கிறேன்றதுனால கிளாஸ் 6 என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தாங்கன்றதுக்கான டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா, இடபிள்யூஎஸ் அக்செப்ட் பண்ணுறாங்களா, இப்போ இடபிள்யூஎஸ் வேணுமா வேணாமா, அந்த டிபேட்டை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ ஆனால் கிளாஸ் 6ல் என்ன சொல்லியிருக்காங்க, எனி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சிட்டிசன் அதர் தென் கிளாஸ் மென்ஷன்ட் இன் கிளாஸ் 4 அண்ட் கிளாஸ் 5. கிளாஸ் 4ல் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அப்போது இவங்க 3 பேரை தவிர்த்து எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சிட்டிசன், அப்போ யார் வருவான்னா ஃபார்வர்ட் காஸ்டில் இருக்கிற எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன், அந்த பீப்புளுக்காக கொண்டு வந்தது தான் இடபிள்யூஎஸ். ஓகேங்களா, அதே மாதிரி அவங்களுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, சேம் ப்ரொவிஷன், their admission to educational institutions including private educational institutions whether are aided or unaided by the state other than minority educational institutions. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கவே கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் 10% இடபிள்யூஎஸ் 10% தான்ட்டு கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லிட்டாங்க. ஆனால் மற்ற பிசிக்கோ ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்க்கோ எவ்வளோன்றதை கொடுக்கல. அதுக்கெல்லாம் தனியாக கமிஷன்ஸ் வச்சு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. கமிஷன்ஸ் காக்கா காலேக்கர் கமிஷன், தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷன், பிபி மண்டல் கமிஷன், அவங்க எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதில் நெக்ஸ்ட் கிளாஸில் தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த கிளாஸில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்றதை மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரியே வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னா எப்படி, அவங்க எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் எப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, notified by the state from time to time on the basis of family income and other indicators of economic disadvantage. ஓகேங்களா, ஃபேமிலி குடும்பத்தோட வருமானமும் அதர் இண்டிகேட்டர்ஸ் ஆக்சுவலாக முன்னாடி இருந்த ப்ரொவிஷன்ஸ் இருந்ததுன்னா எவ்வளோ பிளாட் வச்சுருக்காங்க, எவ்வளோ வீடு இருக்கா, அக்ரிகல்ச்சர் லேண்டு, அதெல்லாம் தான் அதர் இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா, இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ 2022 ஜானில் ஒரு பெட்டிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து விசாரிக்கிறப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து 8 lakhsன்ற அந்த க்ரைட்டீரியா மட்டும்தான், மற்ற அதர் இண்டிகேட்டர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃபேமிலி இன்கம் 8 lakhs குமுலேட்டிவ்லி இல்லை, லாஸ்ட் 3 years ஆன ஆவரேஜ் இல்லாமல் இந்த இயரில் லாஸ்ட் ப்ரிசைடிங் இயரில் வந்து 8 lakhs வந்து அவங்களோட ஆனுவல் இன்கம் மேலே இருந்ததுன்னா அவங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இல்லைன்றது இந்த ஒரு ப்ரொவிஷன் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகேங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 15 எதுக்குன்னா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட், எய்டட் ஆர் அன்எய்டட் பை த கவர்மெண்ட், அதில் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கான ரிசர்வேஷன் பார்த்தோம். இப்போ ஆர்டிகல் 16 எதுக்குன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஜாபில் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டேட் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஓகே, நோ சிட்டிசன் ஷால் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், caste, செக்ஸ், டிசன்ட், பிளேஸ் ஆஃப் பர்த், ரெசிடென்ஸ் ஆர் எனி ஆஃப் தெம் be ineligible or discriminated against in respect of any employment or office under the state. ஸ்டேட்டில் இருக்க பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் பேசிஸ் ஆஃப் ரிலீஜனை வச்சோ, ரேஸை வச்சோ, கேஸ்ட்டை வச்சோ, செக்ஸ், இது ஆக்சுவலாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 2 3 4 5 6 7 ஓகேங்களா. இந்த 7 க்ரைட்டீரியா வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எந்த விதமான இன்எலிஜிபிலிட்டி, இதனால் நீங்கள் வந்து இன்எலிஜிபிள்ன்றதை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு. ஈவன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் கூட இப்போ பாருங்கள், விமெனுக்கு வந்து விமெனை வந்து காம்பேட் ஃபோர்ஸஸ்க்கும் பர்மனெண்ட் கமிஷன் கொடுக்கணுன்ட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஓகேங்களா, சேம் நம்ம 15 என்ன பார்த்தோமோ சேம் அதே தான் இங்கே 16 பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 16 என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஸ்டேட் கேன் நத்திங் இன் திஸ் ஆர்டிகல் ஷால் ப்ரிவென்ட் ஸ்டேட் கேன் அப்படின்னா என்னென்னா, ஸ்டேட் கேன் மேக் எனி ப்ரொவிஷன் ஃபார் த ரிசர்வேஷன் ஆஃப் த அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் போஸ்ட் இன் ஃபேவர் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ் ஆஃப் த சிட்டிசன் இன் விச் ஒப்பீனியன் ஆஃப் த ஸ்டேட் இஸ் நாட் அடிக்குவேட்லி ரெப்ரசன்டட் இன் த சர்வீசஸ். ஓகேங்களா, எந்தெந்த பேக்வர்ட் கிளாஸஸ்லாம் நாட் அடிக்குவேட்லி ரெப்ரசன்டட் கவர்மெண்ட் சர்வீஸில் இல்லைன்னா அவங்களுக்கு ஸ்டேட் வந்து ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது அங்கே வந்து அதே மாதிரி ரிசர்வேஷன் ஜாபில் மட்டும் இல்லாமல் வித் seniority promotion in matters of promotion with the consequential seniority to class of post in the service under the state in favor of scheduled caste and scheduled tribes. ஓகேங்களா, இங்கேயும் அதே தான், பேக்வர்ட் கிளாஸஸ், ஷெட்யூல்ட் ட்ரைப், ஷெட்யூல்ட் காஸ்ட், இந்த 3 பேருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொமோஷன்லேயும் கொடுக்கலாம், அதே மாதிரியே கவர்மெண்ட் ஜாப்லேயும் ரிசர்வேஷன் கொடுக்கலான்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே கொடுக்கக்கூடாதுன்னு, இங்கே எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்டேட் கேன் மேக் ரிசர்வேஷன்றது வந்து கிளாஸ் 4 ஆஃப் ஆர்டிகல் 16 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிளாஸ் 5 ஆஃப் ஆர்டிகல் 16 என்ன சொல்லுதுன்னு வச்சுங்களேன். இப்போது இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் போர்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போது இந்து கோவிலில் அறநிலையத்துறை அதிகாரிக்கான போஸ்ட் வந்து டிஎன்பிசி எடுக்குது. ஓகேங்களா, அப்போது அந்த கோவில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் வேலைக்கு எடுப்போன்ட்டு சொல்லலாம். அந்த மாதிரியான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ஓகேங்களா, அதுதான் an office in connection with the affairs of any religious or denominational institution or any member of governing body, there shall be a person of professing a particular religion or belonging to the particular denomination. அவங்கள அந்த 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 பர்டிகுலர் பீப்புளை எடுக்கலான்றதுக்கு இப்போ எப்படின்னா, இந்த பர்டிகுலர் ரிலிஜன் தான் இப்போ இந்து கோவில்கள் எடுக்கலான்னா இந்து பீப்புளை மட்டும்தான் இந்து கோவிலுக்கு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கிளாஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிளாஸ் 6. இப்போ எப்படி நம்ம கிளாஸ் 4 வந்து பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல் ட்ரைப், ஷெட்யூல் காஸ்ட் பார்த்தோம், அதே மாதிரி தான் இங்கே கிளாஸ் 6 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சிட்டிசன், சேம் 10% ஃபார் த போஸ்ட் இன் ஈச் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சேம் அதே தான். எப்படி பிசிக்கு, எஸ்சி, எஸ்டிக்கு ஒரு குறிப்பிட்ட ரிசர்வேஷன் இருக்கோ, அதே போல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புளுக்கும் 10% ரிசர்வேஷன் சொல்கிறது தான் கிளாஸ் 6. ஓகேங்களா, இது ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்கிற மேஜர் ப்ரொவிஷன் 15, 16. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 46 எதில் வரும்? டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதில் என்ன சொல்கிறாங்க? ஆர்டிகல் 46 என்ன சொல்லணும்? ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா நீங்கள் பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். ஸ்டேட்டுக்கான டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் கொடுக்கறது. அப்போது ஸ்டேட் வந்து ஏதாவது ஒரு பாலிசி மேக் பண்ணுறப்போ இந்த டிபிஎஸ்பியை அவங்க தே கேன் பி இன்க்ளூடட். ஓகேங்களா, ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன்றதான் இங்கே நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்க.
சரிங்களா. அதே மாதிரி வந்து 46ல் என்ன சொல்கிறாங்கன்னா, shall protect them from social injustice and other all forms of exploitation. ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதுதான் வந்து டிபிஎஸ்பி. நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க 46ல் சொல்லிடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிக்கல் 243D ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். 243D எங்கே வரும் ஞாபகம் இருக்கா? இது என்னென்னா 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்தது. என்னது இது? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். இது 243D வந்து பஞ்சாயத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள ரிசர்வேஷன் ப்ரொவிஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா, முதல்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தோம், அடுத்தது பப்ளிக் ஆஃபீஸர்ஸ்க்கு பார்த்தோம், இப்போ வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் டயர் 3. ஓகேவா, டயர் 3 ஆஃப் கவர்னன்ஸில் பார்த்தோன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நேஷ்னல் லெவல், ஸ்டேட் லெவல், நெக்ஸ்ட்டு அட் லோக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து பார்க்கலாம். ஷீட்ஸ் ஆர்டிகல் 243D seat shall be reserved for scheduled caste, scheduled tribes in every panchayat and number of seats shall be reserved. இதுக்கு இந்த பேராகிராஃப்கான டெஃபினிஷன் என்னென்னு வச்சுங்களேன். இப்போது 10% ஆஃப் பீப்புள் பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இங்கே அதே மாதிரி 10 சீட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். 10 டோட்டல் சீட்ஸ் வந்து 10 இருக்குதுன்னு வச்சுங்களேன். 10% ஆஃப் பீப்புள் ஒரு வில்லேஜில் ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்போது 10%னா அப்போ 10 சீட்டில் 10% எவ்வளோ? 1%. ஒரு சீட்டு வந்து ஒரு சீட்டு வந்து ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளுக்கு கொடுக்கணும். அதுதான் இந்த 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 ப்ரொவிஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா, same proportion to the total number of seats to be filled by direct election in that panchayat as the population of the scheduled caste in the panchayat area. அதே மாதிரி தான் ஷெட்யூல் ட்ரைப்க்கும். ஷெட்யூல் ட்ரைப் ஒரு 10% இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஒரு கிராமத்தில். அப்போ 10 சீட்டில் எத்தனை சீட்டு போகும்? ஒரு சீட்டு போகும். ஓகேங்களா, அதுதான் இந்த எவ்வளோ ப்ரொபோர்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்காங்களோ அத்தனை ப்ரொபோர்ஷன் ஆஃப் சீட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புளுக்கு கொடுக்கணுன்றாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இதில் இன்னொரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. என்னென்னா 1/3 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரிசர்வ்ட் அண்டர் கிளாஸ் 1 ஷால் பி ரிசர்வ்டு ஃபார் உமன் பிலாங்கிங் டு ஷெட்யூல் காஸ்ட் ஆர் as the case may be scheduled tribes. இப்போ 10 சீட் இருக்குது. அந்த 10ல் வந்து 10% வந்து ஷெட்யூல் காஸ்ட் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அந்த 10%த்தில் 1/3 ஆஃப் த சீட்டு வந்து யாருக்கு போகணும்னா விமெனுக்கு போகணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, இப்போ இங்கே நம்ம இதுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுக்க முடியாது. ஓகேங்களா, 1/3 ஆஃப் சீட்ஸ் இப்போ ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணதில் 1/3 10 சீட் இருக்குன்னா அதில் 3 சீட்டு யாருக்கு போகணுன்னா விமெனுக்கு கொடுக்கணுன்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே 1/3 ஆஃப் திஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் டு பி டைரக்ட்லி ஃபில்டு பை எவ்ரி பஞ்சாயத் ஷால் பி ரிசர்வ்டு ஃபார் விமன். அதே மாதிரி allotted by rotation to different constituencies in a panchayat. ஓகேங்களா, அது டிஃப்ரெண்ட் கான்ஸ்டிடியூன்சிஸ்னால் என்னென்னா வார்டு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, விமெனுக்கு கொடுக்கணுன்றாங்க. சேம் அது ரொட்டேஷனில் allotted by ரொட்டேஷனில் இருக்கணும். இப்போ 1/3 ரிசர்வேஷன் இவங்களுக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். அடுத்த டைம் இந்த சைடு வந்துடும், அடுத்த டைம் இங்கே. ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷனில் இருக்கணுன்றது தான் அந்த நெக்ஸ்ட் ப்ரொவிஷன். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் 4. கிளாஸ் 4ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் சேர்பர்சன் ரிசர்வ்டு ஃபார் த ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் இந்த பஞ்சாயத்து அட் ஈச் லெவல் ஆஃப் எனி ஸ்டேட். சேம் இது ஸ்டேட் லெவலில் 10% ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். 10% ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் சேர்பர்சன் சீட்ஸை வந்து சேர்பர்சன்ஸோட சீட்ஸை வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிற அந்த 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 கிளாஸ் தான் இது. ஓகேங்களா, நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அதுக்கான கிளியராக புரியும். நான் ஏற்கனவே சொன்னது தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு
அதே மாதிரி இந்த ரிசர்வேஷன்றது வந்து எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் இருக்குன்னா அப்படியே நிரந்தரமான ஒரு ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஆஃப்டர் அச்சீவிங் த ஈக்குவாலிட்டி இன் த சொசைட்டி ரிசர்வேஷன் சீஸ் டு ஹேவ் எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆன் த எக்ஸ்பிரேஷன் பீரியட் ஸ்பெசிஃபைட் இந்த ஆர்டிகல் 334 ஆர்டிக்கல் எதுக்குன்னா நம்ம பின்னாடி பார்ப்போம். இது ஜஸ்ட் இப்போதைக்கு என்னென்னா ஒரு ஆஃப்டர் அச்சீவிங் ஈக்குவாலிட்டி ரிசர்வேஷன்றது வந்து தேவையில்லை அப்படின்ட்டு முடிவு பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கான பேசிக் க்ரைட்டீரியா அது என்னன்றது வந்து அதுக்குன்னு தனியாக கமிஷன் வைப்பாங்க. எந்த விதமான இன்இக்வாலிட்டி டிஸ்கிரிமினேஷன் சொசைட்டியில் இல்லாமல் இருக்கப்போ நமக்கு ரிசர்வேஷன் தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் 6 பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கும் இங்கே தேவைன்னு எஸ்சி எஸ்டிக்கு தானே பார்த்தோம். இங்கே ஸ்டேட் ஃப்ரம் மேக்கிங் ப்ரொவிஷன் ஃபார் பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கான ரிசர்வேஷன் ஸ்டேட் பை லா எனாக்ட் லெஜிஸ்லேச்சர் தேவைன்னா எனாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சில ஸ்டேட்டில் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில ஸ்டேட்டில் இன்னும் பண்ணலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து முனிசிபாலிட்டிக்கு 243T வந்து முனிசிபாலிட்டிஸ்க்கான முதல்ல பஞ்சாயத்து பார்த்தோம். இப்போ 243T வந்து முனிசிபாலிட்டிக்கான ரிசர்வேஷன் சேம் அதே தான். 1/3 வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு போகணும். அதில் 1/3 வந்து யாருக்கு போகணும்? விமெனுக்கு போகணும். அதே மாதிரி சேர்பர்சன்ஸும் இப்போ எத்தனை அளவுக்கு இருக்காங்களோ அத்தனை ப்ரொபோர்ஷன் அந்த ப்ரொபோர்ஷனுக்கு அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு போகணுன்றது தான் சேம் ப்ரொவிஷன். என்ன அங்கே இருந்ததோ அதே தான். அதே மாதிரி இதுவும் வந்து ரொம்ப நாளைக்கு எவ்வளோ நாளைக்கு இருக்கணுன்றது வந்து ஆஸ் பர் ஸ்பெசிஃபைட் இன் ஆர்டிகல் 334. ஓகேங்களா? இட்ஸ் நாட் அ பர்மனெண்ட் இல்லை, ஃபண்டமெண்டல் ரைட் இல்லை ரிசர்வேஷன். அது மைண்டில் வச்சுங்க. 243Dக்கு என்ன சொல்லணும்? சேம் ப்ரொவிஷன்ஸ் தான் இங்கேயும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. சரி, ஓகேங்களா? சேம் ப்ரொவிஷன்ஸ் தான் எல்லாமே. அப்படியே டிட்டோ இங்கே முனிசிபாலிட்டின்றது மட்டும்தான் மாறும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் இன் த லோக்சபாவில் எவ்வளோ சீட்ஸ் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பார்த்தோம். எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ரிசர்வேஷன். அடுத்து பப்ளிக் ஆஃபீஸ்க்கான ரிசர்வேஷன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் பஞ்சாயத், அடுத்தது முனிசிபாலிட்டி பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? லோக்சபாவுக்கு. ராஜ்சபாவில் ரிசர்வேஷன் இருக்கானா? இல்லை. ஓகேங்களா? ஓன்லி லோக்சபா. ஏன்னா டைரக்ட் எலெக்ஷன் எலெக்ஷன் நடக்கிறது லோக்சபாவுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? பை பீப்புள் ஓட்டிங் வந்து எங்கன்னா லோக்சபா தான் பீப்புள் ரெப்ரசன்டேஷன். இதுக்கு பேரே வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள். ஓகேங்களா? ஆர்டிகல் 330 என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா, ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் இன் த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். ஆக்சுவலாக நம்ம டோட்டல் சீட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 550 இருக்குது. ஓகேங்களா? 2 சீட்ஸ் இருந்தது ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. 550. இதில் ஆக்சுவலாக இப்போ எலெக்ஷன் நடக்குது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 543 தான். இந்த 543 சீட்ஸில் 84 சீட்ஸ் வந்து ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளுக்கும், 47 ஷெட்யூல் ட்ரைபுக்கும். ஆக்சுவலாக இங்கே இதை டிசைட் பண்ணுறது இருக்குல்ல, இந்த 84-47 டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன். ஓகேங்களா? டீலிமிட்டேஷன் கமிஷன் தான். டீலிமிட்டேஷன் கமிஷன் இட் டிசைட்ஸ் எவ்வளோ சீட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் பீப்புள் போகணுன்றதை டிசைட் பண்ணுறது யாருன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் தான். இது வந்து முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன சேம் ப்ரொவிஷன் தான் இங்கேயும். எவ்வளோ ப்ரொபோர்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்காங்களோ அத்தனை சீட்ஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அலாட் பண்ணணுன்றது தான். ஓகேங்களா?
சேம் யூனியன் டெரிட்டரியாக இருக்கலாம் இல்லை ஸ்டேட்டாக இருக்கலாம். அதுதான் இந்த இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு, இந்த கிளாஸில் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் 2 ஆஃப் ஆர்டிகல் 330 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே வந்து இந்த இதுவும் முக்கியம். ஓகேங்களா. பாப்புலேஷன்றது வந்து இங்கே பாப்புலேஷன் வந்து லாஸ்ட் ப்ரிசைடிங் சென்சஸில் இருக்க ரெலவெண்ட் ஃபிகர்ஸை தான் யூஸ் பண்ணணுன்ட்டு. ஓகேங்களா. அப்போ ஆனால் இதில் வந்து ஆக்சுவலி 2001 சென்சஸ் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த டிஎஃப்ஆர் ரேட் 2.1 தான் வந்து இந்தியாவுக்குன்னு சொன்னது. அதை வந்து நிறைய ஸ்டேட்ஸ் நம்ம தமிழ்நாடுலாம் சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எப்போயோ நம்மளாம் இப்போ லெஸ் தென் 2 தான் இருக்கும். ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அச்சீவ்டு லெஸ் தென் 2.1. பட் யூபி, பீகார் அந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம் வந்து இன்னும் அச்சீவ் பண்ண முடியல. ஓகேங்களா. ஸோ நம்மளாம் வந்து நம்ம பாப்புலேஷன் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம்ஸு ஸ்கீம்ஸு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சதர்ன் ஸ்டேட்ஸும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம சீட்டை குறைச்சிப்போமா சொல்லுங்கள். ஸோ அதுக்கு தான் சொல்லிட்டாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன சொல்லிடுச்சுன்னா, டீலிமிட்டேஷன் கமிஷனில் லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணுச்சுன்னா 2026 வரைக்கும் 2001 சென்சஸ் தான் ஃபாலோ பண்ணும். 2001 சென்சஸில் இப்போ நடக்கிற எலெக்ஷன்ஸ் சீட்ஸை இதுக்கு ஒதுக்குறது எல்லாமே 2001 சென்சஸை பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு எப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன் எப்போ அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா ஆஃப்டர் 2026 இப்போ 2026க்கு அப்புறம் the relevant figures for the first census taken after 5 years have been published. ஓகேங்களா. அப்போனா 2026க்கு அப்புறம் எந்த சென்சஸ் வருடா 2031 சென்சஸ். ஓகேங்களா. 2031 சென்சஸை பேஸ் பண்ணி தான் 2021 சென்சஸ் நடக்கணும், இன்னும் நடக்கலை. ஓகேங்களா. ஸோ அந்த குழப்பத்துக்குள்ளே நம்ம போக வேணாம். ஏன்னா இப்போ சென்சஸ் இருக்கா இல்லையான்றது வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த என்ஆர்பி, என்பிஆர், அந்த என்ஆர்சி அந்த இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அது இப்போ வரைக்கும் நமக்கு இப்போ தேவையில்லை. இப்போ அந்த பாப்புலேஷன் எந்த பேஸஸ் பண்ணினா 2001 பேஸ் பண்ணின்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம லோக்சபாவில் ரிசர்வேஷன் பார்த்தோமோ அதே மாதிரி ஆர்டிகல் 332 ப்ரொவிஷன் எதுக்கு தருதுன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இப்போ எப்படி தமிழ்நாடு சட்டசபை இருக்குல்ல அதே போல் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு ரிசர்வேஷன் இல்லை. எப்படி ராஜ்யசபாவுக்கு இல்லையோ அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் ரிசர்வேஷனில் லோக்சபாவுக்கு இருக்குது. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு இருக்குது ரிசர்வேஷன். ஓகேங்களா. சேம் ப்ரொவிஷன்ஸ் தான் எல்லாமே. எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இருக்காங்களோ ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் அத்தனை பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த ப்ரொவிஷனில் இருக்குது. ஓகேங்களா. the same proportion to the total number of seats in the assembly as the population of scheduled caste in the state or the scheduled tribes in the state வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எங்கள் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு. ஓகேங்களா. அதுதான் அந்த ப்ரொவிஷன் அதில் கொடுத்துருக்க ப்ரொவிஷன்ஸ். இப்போது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு பார்த்துட்டோம், லோக்சபாவுக்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 334 நான் மேலே சொல்லணும்னு பார்த்தீங்களா, ரிசர்வேஷன் வந்து எவ்வளோ நாளைக்குன்ட்டு. ரிசர்வேஷன் எவ்வளோ நாளைக்கு ஆக்சுவலாக இந்த ப்ரொவிஷன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன் கமிட்டி வந்து எடுத்தாச்சு. ஓகேங்களா. ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் for the scheduled caste and the scheduled tribe in the House of People and Legislative Assembly of the states எவ்வளோ நாளைக்குன்னா 80 years 80 years 80 years from the commencement of the constitution. ஓகேங்களா. டென் இயர்ஸாக ரிசர்வேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இப்போது முதல்ல 70 years இருந்தது, இப்போது 80 years. கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷன் எப்போ கமென்ஸ் பண்ணாங்க 1951. ஓகே. அதிலேருந்து 80 years, அதுலேருந்து 80 years வரைக்கும் ரிசர்வேஷன் 10 இயர்ஸாக 10 years. இந்த 10 yearsல ஈக்குவாலிட்டி சொசைட்டி அச்சீவ் பண்ணிச்சுன்னா இதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. 80 yearsன்றதை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா.
லைக் தட் ஓகேங்களா. அதுதான் 30 லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்லேயும் சேம். இது எப்போ இந்த 8 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுக்கு 8 இயர்ஸ் வரைக்கும் ரிசர்வேஷன் இப்போதைக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 335 கிளைம்ஸ் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் டு த சர்வீசஸ் அண்ட் போஸ்ட் ஓகேங்களா. இதில் என்னென்னா ஸ்டேட் can make any provision in favor of members of scheduled caste and scheduled tribe for relaxation in the qualifying marks in any examination or lowering the standard of evaluation for reservation in matters or promotion classes of services post in connection with the affair of யூனியன் ஆஃப் ஸ்டேட். இது என்னென்னா இப்போ ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஏ கம்யூனிட்டி சேர்ந்த பீப்புள் வந்து 90% மார்க் எடுத்திருக்கான்னு வச்சுங்களேன். அப்புறம் பி கம்யூனிட்டியை சேர்ந்த பீப்புள் வந்து 89% எடுத்திருக்கான்னு வச்சுங்களேன். ஆனால் இவங்க 2 பேரில் மெரிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் தரணும். ஆனால் இவன் டிஸ்அட்வான்டேஜ் சொசைட்டிலேருந்து வந்த பையனாக இருந்திருப்பான் ஓகேங்களா. ஸோ இவனுக்கு அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் 1% ரிலாக்ஸேஷன் இவங்களுக்கு உண்டுன்னு சொல்கிறதுக்கும் ஸ்டேட் வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதை வந்து இதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இருந்தது. இது எல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க, என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டோட்டல் மற்ற டீட்டெயில்ஸு, மற்ற ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ், எப்படி ஜஸ்டிஸ் பார்ட்டியில் ஆரம்பித்து இப்போ இருக்க இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன், தென் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் என்ன இப்போ இருக்குன்ற வரைக்கும் நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.